வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பார்த்திங்கன்னா 3 அடிப்படை காரணங்கள் இருக்குது. லோ செல்ஃப் எஸ்டீம், லிமிட்டட் பிலீவ்ஸ், மைண்ட் பிளாக்ஸ். 3 தான். அதாவது சுய மதிப்பீடு குறைவாக இருக்கிறது, மட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கைகள், மனத்தடைகள். இது 3 தான் ஒருத்தருடைய வெற்றி பெறாமல் தடுக்கக்கூடிய தடை. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பணத்தை பற்றி மட்டும் ஒரு தடை வர்றதுக்கு என்ன காரணம்? ரொம்ப பேர் ரொம்ப ஏழைகளாகவும் கஷ்டமாகவும் பிரச்சனைகள்லையும் கடன்காரனாகவும் ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா சில தவறான பதிவுகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் தலைக்குள்ள உள்ள பதிவுகள் தான் உங்களை வாழ்க்கையில் நிர்ணயித்து நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் என்ன பதிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றதான் மெயின். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ரெக்கார்டிங் இருக்கிறத விட வைரஸ் தான் நிறையா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா பணத்தை பற்றிய தவறான கருத்து. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் கெட்டது, பணம் நிறையா வந்துட்டாலே ஒரு தீமை, அது என்ன பெரிய பணம், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பணக்காரர்களை பற்றி ஒப்பீனியன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் பணக்காரர்களை வெறுத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பணம் வந்தால் நீங்கள் பணக்காரனாயிருவாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு உங்களை பாதுகாக்கிறதுக்காகவே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. அதனால் அது ஒரு பெரிய நெகட்டிவான பதிவு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பணத்தையும் ஒருத்தருடைய குணத்தையும் மிங்கிள் பண்ணி பார்க்குறது. அவனுக்கு பணத்திமிரு, அவனுக்கு அந்த பணத்தினால தான் ஆடுறான், அவனுக்கு தலகால் புரியலை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பணத்தையும் குணத்தையும் நீங்கள் இணைச்சி பார்த்துக்கிட்டு அதில் பதிவு பண்ணிங்கனாலே அப்போ பணம் வந்தால் நீங்கள் ஆடிடுவீங்க, பணம் வந்தால் உங்களுக்கு தலகால் புரியாதுன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பணம் உங்களுக்கு இருக்கும்போது என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்து ரொம்ப பணம் வந்தால் உங்களுக்கு பயம் வருதா, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை என்ன பண்ணுறது, என்னென்னு அப்படி ஒரு பயம் வருதா அப்படின்றது முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு ஒருத்தருக்கு பணம் வருது, நம்ம குடும்பத்திலே ஒருத்தருக்கு, அப்போ உங்களுக்கு பொறாமை வருதா அப்படின்னா அது நெகட்டிவ் பதிவு தான். அதேபோல் உங்களுக்கு காம்படிட்டர் உங்கள் தொழிலில் இருப்பார், இல்லை கூட ஒர்க் பண்ணுறவராக இருப்பார். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நம்ம கூட தான்டா வேலை பார்க்குறேன், அவன் மட்டும் என்னடா அப்படி வளர்றான் அப்படின்னு நீங்கள் அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவீங்க. அடுத்து எங்கேயோ ஒரு நாட்டில் ஒருத்தன் பணக்காரனா ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் அந்த தெருவில் ஆகிட்டா பார்த்திங்கன்னா அப்போ உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்குது. அடுத்து ஒருத்தர் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாரு, அப்போ நீங்கள் அவருக்கு என்ன பொய் சொல்லி சமாளிக்கிறீங்க, கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்க. அப்போ என்ன சொல்லி குடிக்கிறீங்களோ அதுவும் உங்களுடைய ஒரு மனதுக்கான ஆழமான பதிவு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை முறைப்படி சொல்லணும். அடுத்து பணம் வச்சுருக்கீங்க, செலவு வருது. அப்போ செலவு செய்யும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கா, ஐயா போதுப்பா இருக்க காசு பூரா கரையுது, அப்படி நீங்கள் ஃபீல் கொடுக்குறீங்களா? இது எல்லாமே நெகட்டிவான பதிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான உங்களோட வைரஸ் நிறையா இருக்குது. அதை பூரா மனசுலேருந்து தூக்கணும். அதை தூக்குனா தான் உங்கள் லைஃப் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பணம் வருவதற்கான வழி எப்படி, ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு தொழில் பண்ணணும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இதில் ஸ்கில்லை வளர்த்து டேலண்ட்டில் போகணும். நான் ஒரு சினிமா, அரசியல் இப்படி ஒரு துறை எடுக்கலாம், இல்லை பிஸ்னஸ் எடுக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கல்வி தகுதி கம்மியாக இருக்குது, ஆனால் நான் ஜாப்புக்கு தான் போவேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் பணக்காரன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா லாஜிக் இருக்காது இல்லைங்களா? அப்போ உங்களுடைய மேல் மனமே அட முட்டாள், ஒன்றால் எப்படி ஆக முடியும், உன் சம்பளத்துக்கு வாய்க்கும் கைக்கு தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசையை புறந்தள்ளிடும் உங்களுடைய மேல் மனமே. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் பணக்காரன் ஆகணுன்னா நேரத்தை மிச்சப்படுத்தணும். அதாவது டைம் வெர்சஸ் மணி. நல்லா புரிஞ்சுக்கங்க.
குறைந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் மிச்சப்படுத்தி பணக்காரனாக ஆக முடியும். அந்த ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு அடுத்தவங்க சொல்கிறதுக்காக எந்த தொழிலையோ வேலையோ எடுத்து செய்யவே செய்யாதீங்க. அது வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதுதான் இக்கிகாயின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் அதிக சந்தோஷமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு பக்கத்தில் உள்ள ஒக்கினவா தீவில் இருக்காங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. உனக்கு பிடிச்ச விஷயத்த செய், ஆனால் அந்த விஷயம் இந்த உலகத்துக்கு பிடிச்சிருக்கணும். அந்த விஷயத்தினால உனக்கு பணம் வரணும், அவ்வளோதான். இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மகிழ்ச்சி வருது. அதனால் அப்பா சொன்னார், மனைவி சொல்லிச்சு, மாமியார் சொன்னாங்க அப்படின்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன அமைதியும் பெற முடியாது, பணமும் சம்பாதிக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப மெயின். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பணத்தை கொடுக்க கொடுக்க தாங்க பெருகும். அது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கிவிங் பவர் அப்படின்றது, அந்த சேரிட்டி அப்படின்றது நல்லது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த உழைக்காமல் இருக்க ஒரு குரூப்புக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தப்பு. அது கொடுத்தல் பெறுதல் விதின்னு நான் ஏற்கனவே ஒரு யூனிவர்சல் லா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுபடி பார்த்திங்கன்னா அது நெகட்டிவானதான் தரும். அவன் குடிக்கிறதுக்கும் அவன் உழைக்காமல் இருக்கிறவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ் தான். அதனால் அது அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் பணத்தை தேட 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 பார்த்திங்கன்னா பணம் உங்களை தேடும். அதான் ருமி சொல்வார், வேர் தண்ணீரை தேடும்போது தண்ணீர் வேரை தேடுகிறது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சிக்னல் அனுப்பும். அதை புரியணும். நம்ம அந்த யூனிவர்ஸோட சிக்னல்ஸை டீகோட் பண்ண தெரியணும். அதான் கனெக்டடு டாட் டு டாட். அந்த டாட்ஸுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பிரபஞ்ச மொழி தெரிந்தால் அவன் ஒரு ரசவாதின்னுவாங்க. அதனால் அந்த யூனிவர்ஸோட லாங்குவேஜை புரிஞ்சு பழகுங்க. அதான் நீங்கள் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே ஆய்வு பண்ணி நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. அந்த தொழிலில் ஒவ்வொரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களோட உணர்வு நிலை புதிய பரிமாணத்துக்கு இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு வேறு லெவல் போவீங்க. அப்போ அதை பார்த்திங்கன்னா உங்களுடைய நியூரான்ஸில் ஒரு விஷயத்தை பதிய வைக்க தெரியணும். ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வீண். ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னா எங்கேயோ போகணும் அப்படின்னா எங்கெங்கேயோ தான் போவாங்க, இறக்கி விடுவாங்க உங்களை. அதனால் இலக்கு இல்லாதவன் வாழ்க்கை முட்டாள்தனமானது. அதனால் உங்களுக்கு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது சின்ன சின்ன இலக்காக இருக்கலாம். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி இலக்குகள் ஆளுக்கால் மாறுபடும். ஒருத்தருக்கு பண தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு புகழ் தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு பதவி தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு துணை தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு நம்ம ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், ஒருத்தருக்கு அரசியல், ஒருத்தருக்கு சினிமா தேவை வேறு. ஆனால் நீங்கள் சரியானது எப்படி நீங்கள் பதிய வைக்கணுமோ ஒரு முறையான மென்டார் வேணும். அடுத்து உங்களுடைய நெகட்டிவ் பதிவுகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு குரு இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன்னா நான் என்னோடய மைண்ட் ஃபோக்கஸ் கிளாஸில் வர்றவங்க பார்த்திங்கன்னா அப்படிலாம் எனக்கு மைண்ட் பிளாக்கே கிடையாது சார், நான் நல்ல கருத்து தான் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. கிடையவே கிடையாது. அவங்கள்ட்ட பேச 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 முறைப்படியான அந்த பேட்டரான கொஸ்டின்ஸ் கேட்க பார்த்திங்கன்னா அவங்கள உள்ள எல்லா நெகட்டிவ் பதிவுகளும் வெளியில் வந்துடும். அப்போ அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் அதுக்கு ஃபுல்லாக நம்ம ரெமெடி சொல்லுவோம். அப்போ ப்ராப்பராக நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நியூரான்ஸில் எப்படி பதிய வைக்கணும் அப்படின்ற டெக்னிக் ரொம்ப மெயின். அந்த விஷயத்தை பதிய வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆர்ஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு அது ஒரு ஃபில்டராக தான் வேலை செய்யும். அந்த ஃபில்டரை எப்படி நீக்கிறது அப்படின்ற டெக்னிக் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த ஆர்ஏஎஸ் பார்த்திங்கன்னா சர்ச் வேலையை செய்யும். கூகுள் பாட்டி செய்கிற வேலையை இது செய்யும். சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்கள், தேவையான நபர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இழுத்துட்டு வரும். அடுத்து உங்களுக்கு அது ஜிபிஆர்எஸ் மாதிரி வழிகாட்டவும் செய்யும். உங்களை கரெக்டான இடத்துல கொண்டு போய் நீங்கள் இலக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல போய் உங்களை ரீச் பண்ணி கொடுத்துரும். அதனால் இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்ன்றது ஃபில்டராகவும் இருக்கும், சர்ச்சாகவும் இருக்கும், ஜிபிஆர்எஸாகவும் இருக்கும். அதனால் இதை முறைப்படி நீங்கள் அழகாக இந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கணும். ரொம்ப அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னு வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி.